அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வர்ற மார்ச் 14ஆம் தேதி வரக்கூடிய முழு சந்திர கிரகணம் ரத்த நிலா மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு பிளட் மூன் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியுமா, சரியான டைமிங் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் 14ஆம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணம் காலையில் 9:27 AM மணிக்கு தொடங்கி மதியம் 12:28 மணிக்கு கரெக்டாக உச்சத்தை அடைஞ்சு இந்திய நேரப்படி சாயந்தரமாக ஒரு 3:30 மணிக்கு முடிவடையும். இந்தியாவில் இந்த மாதம் வரக்கூடிய சந்திர கிரகணம் நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த செப்டம்பரில் வரக்கூடிய 7, 8 அந்த தேதிகளில் வரக்கூடிய சந்திர கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியும். இப்போது மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அது எங்கே தெரியும்னா அண்டார்டிகா, ஆப்பிரிக்காவில் ரொம்ப சூப்பராக அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுதுன்னா, ஷார்ட்டாக சொல்லணுன்னா பூமியை நிலா சுற்றி வருது, பூமி சந்திரனை சுற்றி வருது. இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது பூமி, சூரியன், சந்திரன் மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி இருக்கும். அதோட நிழல் நிலவு மேலே விழுகும். இந்த ப்ராசஸை தான், இந்த நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படிங்கிறோம். பகுதி நேர சந்திர கிரகணம், முழு நேர சந்திர கிரகணம் அப்படிங்கிற மாதிரி 2 தான் நம்ம பிரிப்போம். டோட்டல் லூனார் எக்லிப்ஸ், பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த முழு சந்திர கிரகணத்தில் முழு சந்திரனுமே அம்ப்ரா அப்படிங்கிற பூமியோட நிழலில் இருண்ட பகுதிக்குள்ளே விழுந்தது. இந்த மாதிரி சந்திரன் இந்த அம்ப்ரா அப்படிங்கிற ஒரு பாட்டுக்குள்ளே இருக்கிறப்போ அது கரெக்டாக சிவப்பு ஆரஞ்சு நிறத்தில் நமக்கு தெரியும். இந்த நிகழ்வு காரணமாக தான் சந்திர கிரகணங்கள் சில நேரங்களில் இரத்த நிலவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இந்த இரத்த நிலவு இந்த வருஷம் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சூரிய கிரகணத்தை நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. சந்திர கிரகணத்தை தாராளமாக வெறும் கண்களால் பார்க்கலாம். பகல் டைமில் வருது அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியாது. இந்தியாவில் இது தெரியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனால் செப்டம்பரில் வரக்கூடிய சந்திர கிரகணத்தை தாராளமாக பார்க்கலாம். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். சிலருக்கெல்லாம் இந்த மாதிரி நமக்கு வானில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் ரத்த நிலவாக காட்சியளிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் வந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப பயப்படுறாங்க. நீங்கள் கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை. இந்தியாவில் தெரியாது. இருந்தாலும் அன்னைக்கு சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். வெளியில் வராமல் இருந்துக்கலாம். நிறைய அந்த நேரத்துக்கு ஹெவியான ஃபுட் எடுத்துக்காமல் இருக்கிறது. அந்த மாதிரி சின்ன நம்மளால் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் போதும். மற்றபடி ரொம்ப ஒரி பண்ணிக்கணும், பயக்கணும், கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எப்பவும் போல் அந்த நாளில் நீங்கள் இருக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.